நன்றியின் பலியை செலுத்திடவாரே நன்மைகள் நாமே திருவள்ளியானது நன்றி எடுத்ததாக ஜெயபால் ஆனந்த் நடத்தினரும் பிரசன்னா ஆட்சி 17ஆம் வருடத்தின் பர்த்டே கொண்டாடுகிற இருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே. மற்றும் அமுதா பெனடிக்ட் பல்லனருடைய நன்றெழுதலாகும். விக்டர் ஜோஸ்பின் ரீதா, செல்வமேரி சிங்கராஜ், டோரிஸ் ஜசிந்தா, வின்சென்ட் ஜெகதீஷுடைய ஆன்மாவுக்காக கர்த்தருடைய கொடுக்கப்படுகின்றது. விசேஷமாக இன்று நம்முடைய உதவி பங்கு தந்தையான ஜோசப் பாக்கியராஜ் அவருடைய திருவிழா மற்றும் அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிப்போம். யாருன்னா இருக்கீங்களா? ஜோசப் அப்படின்றவங்க ஹுசைன் யாரா இருக்கீங்களா? எல்லாம் சரி. யாரெல்லாம் வந்து சூசைப்பருடைய பேரில் இருக்கீங்களோ அவங்களோட வாழ்த்துக்கள் அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் உறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவன் சகோதரருடைய தாய் திருச்சபை என்பது இன்று புனித சூசையருடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. உலகத்திலேயே ஒரு சிறந்த ஒரு மனிதன், அதாவது மனிதனுக்குள்ளவே ஒரு சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து சூசையர் மட்டுமே. காரணம், அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து ஒரு நல்ல கணவனாக இருந்து மற்றும் அதுக்கு மேலாக அவர் வந்து நீதிமானாக இருந்தார். இவ்வுலகத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் வந்து இப்படி தான் ஜாப் பண்ணுறாங்க, என்னுடைய கணவன் வந்து சூசைட் பிரமதி இருக்கணும் அப்படின்னு. இங்கே எத்தனை பேர் அது மாதிரி யோசிக்கிறீங்களா? சரி, ஓகே, சிரிக்கிறாங்க எல்லாருமே. கிறிஸ்து வந்தோம்லே அதுதான் உண்மை. ஒரு சூசைட் பேர் வந்து உலகத்தை வந்து என்ன சொல்றது, இந்த உலகத்தை கடவுள் படைக்கும் பொழுது ஒரு சூசைட் பேருக்கு ஒரு சிறந்த ஒரு இடத்தை வந்து ஆண்டவர் கொடுத்தார். அது வந்து வளர்ப்பு தந்தையாக. அதனால என்னுடைய விசேஷமாக நம்முடைய சூசைப்படத்தை நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே அமைதியும் மற்றும் குடும்பத்தில் எப்பொழுதுமே பாதுகாப்பு இருக்க நம்முடைய சூசைப்பட மூலியமாக நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து கடவுள் நமக்கு தேவைக்கு எல்லா வசதியும் சூசைப்பட மூலம் கொடுக்கும்படி இந்த திருவிழா மன்றாடுவோம். எல்லா வலையிடமும் சகோதர சகோதரர்களே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வு அழைத்து செல்வதாக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே,
அமைதியும் உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனே மாட்சிமை உண்டாகுக. உலகிலே வாழ்வோர் அமைதியும் மாட்சிமை உண்டாகுக. உலகிலே வாழ்வோர் அமைதியும் உண்டாகுக. எல்லாம் வல்ல இறைவா, மனித மீட்பு மறை நிகழ்வுகளில் தொடக்கமாகிய இயேசு புனித யோசேப்பு நம்பிக்கைக்குரிய காவல் ஒப்படுத்தியே அவருடைய பரிந்துரையால் திரு அவையாள மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்ற செய்வீராக. உம்முடைய தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாதானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாட்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்ட விருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாய் இருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். ஆண்டவரின் வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிவுள்ள பாடல் பல்லவி. அவனது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் நான் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீர் உரைத்தது நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன்.
அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைத்திருக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அவரது வழிமரபு என்றென்றும் நிலைத்திருக்கும். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி ஆபிரகாமுக்கோ அவருடைய வழிநடவினர்களுக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால் தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல, அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாகுகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பவரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் ஆபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. யோகோவின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவுடன் பிறந்தவரே இயேசு என்னும் கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பொற்றிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டு இருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்று இருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்று இருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையானவர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளைக்க விட
திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவேர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே எமக்கு புகழ். கிறிஸ்துவில் சகோதர சகோதரர்களே, இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சம் பீப்புள் டோன்ட் ஸ்பீக் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. சம் பீப்புள்ஸ் டோன்ட் ஸ்பீக் வித் எக்ஸ்பீரியன்ஸ். அதே சமயத்தில் சம் பீப்புள் ஸ்பீக் வித் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சில பேர் பேச மாட்டாங்க அனுபவத்தினால, சில பேர் பேசுவாங்க அனுபவத்தோடு பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்மளுக்கு 2 காது கொடுத்துருக்காரு, ஒரு வாய் தான் கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா? ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்ம ஒரு முறை பேசுகிறோம், 2 முறை கேட்கணும் அப்படின்னு. கரெக்ட் தானே? அதனால தான் கடவுள் 2 காது கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம இந்த உலகத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய கேட்டுகிட்டே இருக்கோம். காத்தாலேருந்து மொபைல் எடுத்தால் சத்தம், டிவி சத்தம், பேச்சு, இது மாதிரி நிறைய சத்தம். இந்த உலகத்தில் தேவை இருக்கிறது ஒரு முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? அமைதி, சைலண்ட். அந்த அமைதியை இருக்கிறது ஒரு விஷயம் நம்மளுக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், எவ்வளோ அமைதியாக நீங்கள் இருக்கிறீங்க. நீங்கள் அமைதியாக இருக்கிறதுனால எனக்கு நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் பேசிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது, சைலண்ட் இல்லை, நான் எப்படி பேசுறது. அதுபோல் கடவுள் சில பேருக்கு மட்டும்தான் அமைதியான ஒரு வாழ்க்கை கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க, நிறைய பேச மாட்டாங்க, ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் புனித சூசேப்பர். கிறிஸ்துவனுடைய என்னுடைய நற்செய்தி ரொம்ப அழகான ஒரு நற்செய்தி. அவர் தன்னுடைய மனைவி அவர்களை ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகிட்ட பிறகு அந்த மாதாவை விட்டுடணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறார். அது ஒரு நியாயமானது தான். ஏன்னா யார் ஒரு கல்யாணத்துக்கு முன்னவே, திருமணத்துக்கு முன்னே ஒரு பெண் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது யாரும் ஒத்துப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது அவர் யூனிக். அவர் மற்ற ஜனங்களை இல்லாத பற்றி அவர் அது எந்த ஒரு காரணத்துக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு அவமானமும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். அதுதான் ஒரு யூனிக்னஸ் கொஞ்சம் சூசைப்பட்ட. அவர்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியதாக நிறைய கற்றுக்க வேண்டியதாக. எப்படி ஒரு மனிதன் தவறாக இருந்தாலும் அவங்க எப்படி மதிக்கணும் அப்படின்றது சூசைப்பர் ரொம்ப தெளிவாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பேசி ஊதி பெரிய விஷயமாக்கி சண்டெல்லாம் போட்டு அப்படியே வீடை ரெண்டாக்கிறாங்க. அவர் பாருங்கள் எவ்வளோ டீசெண்டாக, எவ்வளோ நேர்மையாக அந்த ஓகே பொண்ணுக்கு அந்த காலத்தில் இருந்த கட்டளைகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, லாஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை கல்லால் எரித்து சாவடிக்கணும், அதுதான் கட்டளை. பாருங்கள் அவர் எப்படி காப்பாற்றுறாரு அந்த மாதாவை. அவருக்கு அதுக்கு முன்னே தெரியாது அது கடலுடைய ஆசீர்வாதம் மற்றும் கடலுடைய அது கடலுடைய திட்டம் அப்படின்னு அவருக்கு தெரியாது. அதுக்கு முன்னே அவருடைய கேரக்டர் அதுதான் ரொம்ப முக்கியமானது. தன்னுடைய வாழ்க்கையில் இந்த நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை பெரிய விஷயமாக பண்ணி அது உலகத்தில் இருக்கவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி அவங்கள நல்ல அடிச்சு சாப்பிடிக்கணும், அந்த மாதிரிலாம் அவங்க யோசிக்காது. அந்த பொண்ணு சரியாக தவறானதெல்லாம் விஷயம் அந்த பொண்ணை காப்பாற்றணும். அதில் என்ன பண்ணோம், சைலண்டாக. சில நேரத்தில் சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் அமைதியாக இருந்தாலே சரியாகும்.
ஆனால் சில பேர் அப்படி பண்ண மாட்டாங்க. பிரச்சனையே இன்னும் பெரிய பிரச்சனை பண்ணி அது வந்து ஒரு என்ன சொல்கிறது பூகம்பம் ஆவரங்களே விடுவாங்க. அதுக்குன்னு சில கூட்டமே இருக்கு. நண்பர்களே, என்னுடைய சூசைப்பர் வந்து இந்த அவருடைய இந்த விழாவில் நம்ம கற்றுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு மனிதன் வந்து எப்படி வாழணும் அப்படின்றது வந்து அவருடைய நேர்மத்தில் ரொம்ப தெளிவாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த ஒரு முயற்சி, அதாவது அந்த வானதூதர் வந்து அவர் கனவுல தான் வந்து சொல்றாங்க. அந்த கனவுல சொன்ன பிறகு அதை வந்து நம்புறாங்க. அந்த கனவுல இப்போ நம்மளுக்கு சில கனவு வந்துச்சுன்னா நம்ம அது உண்மையாக கனவா இல்லைன்னா நமக்கு புரியறதுக்கே தெரியாது. அது இல்லாமல் அந்த சமயத்தில் வந்து அவருக்கு கனவுல வந்து கடவுள் பேசும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார், அதன்படி கீழ்ப்படுத்த நடக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கணவர்கள் வந்து எப்பொழுதுமே வந்து கீழ்ப்படுத்திருக்கணும். கணவர் மட்டும் இல்லை, எல்லாருமே கீழ்ப்படுத்திருக்கணும். ஆனால் இந்த சூசைக்கிட்ட நடந்துக்கூடிய கற்றுக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, கணவர்களாக இருக்கிற ஒரு மனிதனும் சூசைட் போலவே இருக்கணும். அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அவருடைய வாழ கற்றுக்கணும். அது இல்லாமல் அவர் வந்து கடவுளுக்கு வந்து எவ்வளோ கீழ்ப்படுத்தார் பாருங்க. அந்த குழந்தையை வந்து காப்பாற்றணும் அப்படின்றது தான் சொல்றாரு. அவர் வந்து ஒரு வளர்ப்பு தந்தை தான். ஆண்டவர் இயேசு சூசைப்பர் என்ன கூப்பிட்டுருக்காரு? அப்பான்னு தான் கொடுத்தாரு இல்லையா? மாதா சொல்றாங்களே, அந்த குழந்தை வந்து காணாம போகிறப்ப நீயும் உங்கள் அப்பாவை நாங்கள் எவ்வளோ தேடணும் அப்பான்னு மாதா சொல்கிறாங்களே, அப்போ அவர் அப்பா தான் கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அப்போது சூசைப்பர் வந்து அந்த குழந்தையை வந்து எப்படி பாதுகாக்கிறாங்க பாருங்களேன். முதல் வந்து சேஃப்டி. பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து ஃபஸ்ட்டு சேஃப்டி கொடுக்கணும். அந்த பிள்ளைங்க வந்து எங்கே போகிறாங்க, என்ன செய்கிறாங்க, அது அவங்க அதை பார்த்துக்க வேண்டிய ஒரு கடமை. இப்போ நாங்கள் நிறைய முறை சொல்கிறோம், சில பிள்ளைங்களாம் வந்து கோயிலுக்கு வருவாங்க, வெளியவே செஞ்சுட்டு இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு வந்து எந்த ஒரு கவலையும் இல்லை, அவங்க எதுக்கு வராங்க போகிறாங்க அப்படின்னு. சில பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை பக்கத்தில் உட்கார சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க கோயிலுக்கு வரும் பொழுது, ஏன்னா அந்த ஞானத்தை அவங்க கொடுக்குறாங்க. அந்த அன்பும் பாசத்தை வந்து விசுவாசத்தை வளர்க்குறாங்க. சில பேருக்கு பெற்றோர்களுக்கு வந்து பசங்க எப்படி இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலை கிடையாது. இங்கே பாருங்கள், சூசைப்பர் வந்து ஒரு தகப்பன் இருக்கிற இடத்துல இருந்து அவர் வந்து ஆண்டவர் இயேசுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குறாரு. ரெண்டாவது வந்து அவருடைய தொழிலை வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அவர் ஒரு தச்சனில் ஒரு கார்பென்டர். அந்த கார்பென்ட்ரி ஸ்கில்ஸை வந்து ஆண்டவர் இயேசுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆண்டவர் இயேசு கற்றுக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. ஒரு தகப்பனும் வந்து ஒரு ஸ்கில்ஸ் கடவுள் கொடுத்துருப்பார். அதை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுத்த பிறகு அந்த உழைப்பு அப்படி தான் வரணும். இந்த நீங்கள் மார்க்கெட்டிங்ஸ்லாம் பாருங்கள், சின்ன பசங்க எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க, சின்ன வயசுலேருந்தே அந்த பிஸ்னஸ் ப்ராக்டிஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா அந்த பாரம்பரியம் நடந்து போகிறதுக்காக. அதுபோல் தகப்பனாக இருக்கிறவர் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஞானமும் அறிவும் சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் கற்றுக் கொடுக்குறாங்க? ஓகே, நீ ஸ்கூலுக்கு போகிற, காலேஜ் போகிற, ஃபீஸ் பே பண்ணுற, அதே போதும். கிறிஸ்துவனுடைய சூசைப்பர் வந்து அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது மனைவியும் பிள்ளையும் எப்படி பாதுகாக்கிறார்? தன்னுடைய முழு உழைப்பினால அந்த குடும்பத்தை காப்பாற்றுறார். சூசைப்பர் வந்து 61 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 61, அதாவது ஆண்டவர் இயேசு 29-30 வயசுல இருக்கப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்றாங்க. கிறிஸ்துவனுடைய அவருடைய வாழ்க்கையை வந்து முழுமையாக வந்து ஒரு பரிசுத்தாவியோடைய நிழல்லே இருந்தது. அவர் எப்போதுமே வந்து கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுளே எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, எனக்கு இது ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்டதே கிடையாது. இங்கே நான் பார்த்துருக்கீங்களா சூசைப்பர் கேட்டிருக்கிறது? அவர் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, சாப்பாடு இல்லை, இது இல்லை, அது இல்லை, எங்கேயுமே போயிட்டு யார்கிட்டையும் போயிட்டு எதுவுமே கடவுள்கிட்டே கேட்டதில்லை. அவர் வந்து மிராக்கிள் கூட அவரே செஞ்சிருக்கலாம். ஏன்னா அவருடைய அந்த நிழலில் வந்து பரிசுத்தாவியுடைய ஆசீர்வாதம் இருந்ததுனால அவர் மிராக்கிள் பண்ணியிருக்கலாம். ஒரு கல்லை எடுத்து அப்பமா ஆகும்னு சொல்லினா ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு அருள் வந்து அவர்கிட்ட இருந்தது. ஆனால் அவர் உழைச்சி தான் சாப்பிட்டார். அது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து குடும்பத்தில் வந்து ஆண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக பணக்காரங்க நினைக்கிறாங்க. அது தவறு, முழுமையாக தவறு. இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பணம் இல்லைன்னா வாழவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க. அங்கங்கே போய் கடன் வாங்குறாங்க. தேவையே இல்லை. சூசைப்பர் வந்து அப்படி வாழ்வே
அவர்கிட்ட என்ன இருந்ததோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூவி பார்த்தேன். அதில் வந்து சூசைப்பருக்கும் மாதாவுக்கு இருக்கிற ஒரு அந்யோன்யத்தை நம்ம பார்க்குறோம். எப்படின்னா ஒரு முறை வந்து அவங்க அந்த குழந்தை கொண்டு போயிட்டு ஒரு பாலைவனத்தில் போகிறாங்க, தண்ணியில் ஒன்றும் இல்லை, இருக்கிறதுலாம் ஆகிடுது. ஒரே ஒரு ரொட்டி மட்டும் வச்சுக்கிறாங்க யார் சூசைப்பர். அது என்ன பண்ணுறாரு, நெக்ஸ்ட்டு மாதாவுக்கு பாதி கொடுக்குறாரு. மாதா வந்து சாப்பிட்றாங்க. அந்த பாதியை அவங்க அப்படியே சாப்பிட வச்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகிட்டு மாதா தூங்கிறாங்க. பார்த்தா அந்த பாதி ரொட்டியை வந்து அந்த கழுதை கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த கழுதை வந்து நடந்து போனால தான் பசியை இருந்து தன்னுடைய இருக்கிற ஒரு ரொட்டியை பாதி வந்து மாதா கொடுத்துட்டு அந்த பாதியை வந்து அந்த கழுதை கொடுக்குறாங்க. இது அந்த மூவி ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூவி. அது என்ன கன்வே பண்ணுறதுன்னா, உண்மையிலேயே சூசைப்பர் அப்படி தான் இருந்தார். அவர் வந்து தன்னிடத்தில் இருப்பதை வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். அங்கே அவரும் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கலாம்ல, அவர் அப்படி பண்ணல. அவர் வந்து தன்னிடத்தில் இருந்ததை வந்து, ஏன்னா அவர் அந்த பாருங்க அந்த ஃபியூச்சர், அதாவது ரொம்ப நேரம் வந்து கடந்து போனதுனால அந்த அந்த எல்லாம் டயர்டாக இருக்கிறதுனால அந்த கழுதைக்கு வந்து உணவு கொடுக்குறாரு. கிறிஸ்துவனாலே இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சூசைப்பட்டு நம்ம இன்னும் பேசிட்டே இருக்கலாம், கேட்டுகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆசீர்வாத சூசைப்பட்டு கடல் கொடுத்துருக்காரு. இன்று நம்ம கடல்கிட்ட ஜெபிப்போம். சூசையர் போல மனம் எப்பொழுதுமே தாழ்ச்சியோடு இருக்கணும், தாழ்மையோடு இருக்கணும், அமைதியாக இருக்கணும், மற்றும் எப்போதுமே உழைக்கணும். உழைச்சி தான் நம்ம வந்து சாப்பிடணும், மற்றும் குடும்பத்தை பாதுகாக்கணும், பிள்ளைகளுக்கு ஞானமும் அறிவும் கொடுக்கணும், மற்றும் குடும்பத்தை எப்பொழுதுமே சந்தோஷமாக வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வரப்பு கடல் நமக்கு தரப்படி நம்முடைய எல்லாருடைய குடும்பத்தையும் நம்முடைய பங்களிப்பு ஒரு குடும்பத்தை கடலில் மாதிரி ஆசைப்படும்படி என்னுடைய திருவிழில் பெற்றாடுவோம். எழுந்து நிற்போம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கிறிஸ்துவின் அவருடைய அவர்களை விசுவசிக்கின்றேன். இவர் என்னை காணிக்கையாக உந்தன் பீடத்தில் வந்தேன். என்றும் உன் சித்தமும் உன் செயலும் உலகில் காண என்னை காணிக்கையாக தந்தேன். பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவும் பிற சேவையாவையுமே. பொன்னல்ல பொருளல்ல நீ கேட்பது புனிதம் பணிவும் பிற சேவையாவையுமே. என் சுயநலம் ஒழிய வல்லமை நிறைய
சகோதர சகோதரர்களே திருவிழியில் அவர் தந்தையாக நிறைவேற்றதாகபடி செல்லுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியிடமிருந்து பிறந்தவும் ஒரே மாத்திர மகனுக்கு புனித யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவரை நாங்களும் அது பிடத்தில் தூயே தொடர்ந்து திருப்பணி புரிய தகுதி பெறுமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய்மையான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக எந்நாளும் இடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நேர்மையாளரே, அவரே கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தலைவருக்கு தாயான நேரங்களை இட்டதால், ஆனால் அதே கருத்தாயத்தை உம்முடைய ஒரே திருமகனை எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவுக்கும் தந்தையைப் போல இருந்து காப்பாற்றவும் நம்பிக்கையும் முன்மாதிரியும் ஒளிமணிகளாக என அவர் உமது குடும்பத்துக்கு தலைவராக ஏற்படுத்தினேன். ஆகவே புனித வானதூதரோடும் சேர்ந்து நான் உம்மை புகழ்ந்தேது முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் நேர்மையாகவே தூய்மையானத்திற்கு மூன்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கவை மாறுவதாக. அவர் பாடுபடவுடன் கடித தம்மை அழைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீரல் கழித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கேட்கப்படும் என் உடல். அவள் நம்மை இருவிருந்து அறந்தே மீன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்கு ஒரு இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறைமை உயர்வின் நினைவு கூர்ந்து வாழும் தரும் அப்பத்தலை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கும் ஊழிய பெரிய தகுதியுடன் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை வந்து சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவிருக்கும் ஒரு துறவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராக உமது திருவில் அன்பின் பெரு செய்துள்ளோம்.
மேலும் உயிர்த்தலின் எதிர்நோக்கம் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியம் இருந்தொரு நேரம் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றிடும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கணித்தால் புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்களை உலகில் உதராக இருந்தாராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலைப்பாடுகள் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உம்மை புகழ்ந்தேதும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தை தூய ஆவியார் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்கு நாம் பயிற்சிட்டு நாம் வந்து சொல்வோம். உமது பெயர் உயர்த்தப்பட்டுள்ளது. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு தருவதையும் தீமையை எடுத்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்கள் விடுதலை எங்கள் வாழ்நாள் அமைதியின் பணியாளர் நம்மை மன்றாடுகின்றோம். நமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கம் என்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கிற்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவரைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதி உங்களுக்கு அழைக்கின்றேன் என்னும் திருத்தொழுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நம்ம திருவின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருக்கிறார்கள். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியை எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியை எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியை எமக்கு அமைதியருளும். இதோ இறைவன் செல்வன், இது உலகின் பாவம் போக்குபவர் செல்வன் என்பது கடை பெற்றோர் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் வார்த்தை சொல்லி அறியோம். எனது ஆன்மா நலமுறையும். கலக்கம் கொள்ளாதே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்ப கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நினைவு செய்துள்ளீர். முடிவில்லாத உமது துணையால் இறக்கிய குடும்பத்தை பாதுகாத்து அருள் கொடைகளை அனைத்திடம் நிலைத்திருக்க அருள் புரிகிறார். எங்கள் ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவர்களே, அனைவருக்கும் புனித சூசையுடைய திருவிழாவுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி ஃபீஸ்ட் யூ ஆல். இன்று 9 மணிக்கு நம்முடைய அன்பியத்து மூலமாக கோலி காம்படிஷன் ஒன்று இருக்குது. ப்ளஸ் 11 o'clock மேட்ச் ஒன்று வச்சுருக்கோம், கிரிக்கெட் மேட்ச். அதனால் பெண்களாக இருக்கிற அனைவரும் இதில் பங்கெடுத்து இதில் ஜஸ்ட் ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக இன்றைக்கி ஹாலிடே இருக்கிறதுனால எல்லோரும் சேருங்க. எல்லாத்தையும் அந்த ஸ்போர்ட்டிவாக இருக்கும், அது ஜஸ்ட் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஓகே, 9 மணிக்கு அன்பியத்தினாலும் ப்ளஸ் அந்த கிரிக்கெட் மேட்ச் ஜோனல் லெவலில் ஒருவேளை நீங்கள் பேர் கீர் கொடுக்கல பண்ணல அப்படின்னா கூட இப்போ கூட நீங்கள் ஃபாதர் போயிட்டு மீட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. உங்களுக்கு நன்றி. வண்டர்ஃபுல் டே. இன்னைக்கு ஆக்சுவலி மென்ஸ் டே, இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. அவருடைய விஷ் பண்ணலாம். எப்படி விமென்ஸ் டே, ஹாப்பி விமென்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. அது இன்னைக்கு மென்ஸ் டே, ஹாப்பி விமென்ஸ் டே.